இப்போ பாக்யா ரொம்பவே பயந்து போகிறாங்க. என்னாச்சுன்னு சொல்லுங்க அத்தை, தயவு செய்து சொல்லுங்க அப்படின்னு சொல்ல கட்டி பிடிச்சி கதறி எழுறாங்க ஈஸ்வரி. என்னை வெளியில் போன்னு சொல்லிட்டாமா, என்னை நம்பவே இல்லை, நான் தான் பிடிச்சி ராதிகாவை தள்ளி விட்டேன், என்னால் தான் குழந்தை இல்லைன்னு சொல்கிறாமா அப்படின்னு சொல்லி கதறி கதறி ஒரு பக்கம் அழறாங்க. அவங்களும் ஒரு பக்கம் சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வராங்க பாக்யா ஈஸ்வரியை. வர வழியில் ஃபுல்லாகவே அழுதுகிட்டே வராங்க ஈஸ்வரி. நான் அப்படி பண்ணுவேனா, நான் அப்படி தப்பு பண்ணுவேனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு புலம்பிக்கிட்டே வராங்க. அப்போ செல்வி பார்க்குறாங்க, என்னாச்சு இப்படி புலம்பிகிட்டே வராங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஷாக்கிங். உடனே அழுகாதீங்க அழுகாதீங்கன்னு வந்து ஆறுதல் சொல்லிகிட்டே இருக்காங்க பாக்யா. ஸோ என்னாச்சு இப்படி அழுகிறாளே அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஓடி வராங்க. செலியன், எழில், தாத்தா, இனியா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வராங்க. என்னாச்சு, ஏன் அழுகிற ஏன் அழுகிறன்னு மாறி மாறி கேட்குறாங்க. அப்போ நான் அழுதாலே உங்களுக்கு எல்லாமே பொறுக்க முடியலையே, ஆனால் என்ன போய் கொலைகாரின்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் தான் ராதிகாவை பிடிச்சி தள்ளிவிட்டேன், என்னால் தான் கீழே விழுந்துட்டா, என்னால் தான் குழந்தை இல்லாமல் போச்சு, வேணும்னே பண்ணேன், கொலைகாரின்னு சொல்லிட்டாங்க, வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிட்டாங்கன்னு சொல்லி உடனே தாத்தா கேட்குறாரு, யார் அந்த கோபி அப்படி சொன்னானா அப்படின்னு சொல்ல, ஆமாங்க அப்படின்னு அழறாங்க. அவன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போனல, அவன் தான் இப்படி பண்ணிட்டானா, இப்போயாவது தெரிஞ்சுக்கவும் மகனோட லட்சணம் இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம தாத்தா வந்து ஒரு பக்கம் சொல்கிறார். உடனே எழில் கேட்டுட்டு ரொம்பவே அவசியப்படுறாரு. இருங்க அவரை போய் உண்டு இல்லைன்னு பண்ணிவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டுக்கட்ட மாதிரி எடுத்துக்கிட்டு அடிக்கிறதுக்கு போகிறார். உடனே செலியன் வந்து பொறுமையார், இப்போ தானே வந்திருக்காங்க பாட்டி, இதெல்லாம் செய்ய வேண்டாம், அவர் எப்போவுமே தேவைப்பட்ட இடத்துக்கு வரலைன்னா கருவேப்பிலை மாதிரி தூக்கி தானே போடுவார், அவரை பற்றி நமக்கு தெரியாதா, அவர் பேசினா பேசிட்டு போகிறார், நம்ம தான் இனிமேல் ஆறுதலாக இருக்கணும் பாட்டிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ சொல்லு செல்வி, நான் இந்த மாதிரி பண்ணுவேனா, நான் கொலைக்காரி அப்படின்னு பேசினதே திரும்ப திரும்ப ஈஸ்வரி பேசிகிட்டே இருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் பண்ண மாட்டீங்க, உங்களை பற்றி எங்களுக்கு தெரியாதா, நீங்கள் எப்படின்னு, அவங்க பேசினா பேசிட்டு போகட்டும் அப்படின்னு ஒரு பேருமே ரொம்ப ஆறுதலாக இருக்காங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, தான் வீட்டுக்கு வந்துட்டல, எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேச, இன்னொரு பக்கம் சாப்பாடு கொடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இனியா போயிட்டு சாப்பாடெல்லாம் போட்டு பிசைஞ்சிட்டு சாப்பிடுங்க பாட்டி அப்படின்னு சொல்லி ஊட்டி விடுறாங்க ஈஸ்வரிக்கு. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா, கண்டிப்பாக அப்கமிங்கில் வந்து கோபி வீட்டுக்கு வரப்போகிறாரு. ஸோ வந்து கேட்காத கேள்வியெல்லாம் வந்து கேட்க தான் போகிறாங்க பாக்யா வந்து கோபியை. ஸோ கோபிக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்க போகுது, அம்மா அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி யோசிப்பார். அடுத்த என்ன திருப்பங்கள் நடக்க போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.